அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். அது தற்போது தொடங்கி இருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு என்பது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அனைத்து வேட்பாளர்களுக்கும் முறையாக வாக்குகள் செலுத்தப்படுகிறதா, அந்த செலுத்தப்படக்கூடிய வாக்குகள் என்பது பதிவாகிறதா என்பதை அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு அதிகாரிகள் அந்த பரிசோதனையை மேற்கொள்வார்கள். தற்பொழுது நம் திருவான்மியூரில் இருக்கிறோம். திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரிபார்க்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில் அவர்களுக்கான அந்த இவிஎம் மிஷின்களில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்குமான அந்த வாக்குப்பதிவை அவர்கள் செலுத்துவார்கள். அதன் பிறகு பதிவான வாக்குகளை அவர்கள் கணக்கிடுவார்கள். எந்தெந்த அரசியல் கட்சிக்கு மற்றும் சுயேட்சைக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வாக்கு பதிவாகிருக்கிறது என்பதை சரிபார்ப்பார்கள். அதன் பிறகு விவிபேட் இயந்திரத்தில் ஒப்புகை சீட்டு இருக்கும். அதாவது நாம் யாருக்கு அந்த வாக்குப்பதிவு செலுத்தியிருக்கிறோம் என்பதற்கான அந்த சீட்டு இருக்கும். அந்த சீட்டையும் சேர்த்து அவர்கள் பார்ப்பார்கள். ஒவ்வொரு மாதிரி வாக்குப்பதிவின் போதும் 50 வாக்குகள் வரை அவர்கள் பதிவு செய்து பார்க்கலாம். அதற்கான அனுமதியை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு முடிந்ததன் பிறகாக அந்த இவிஎம் மிஷின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பதிவாகியிருக்கும். அதில் இருக்கக்கூடிய வாக்குகளை சரிபார்த்ததன் பிறகாக அதில் இருக்கக்கூடிய அந்த 50 வாக்குகள் மற்றும் எத்தனை வாக்குகள் அவர்கள் பதிவு செய்து பார்த்தார்களோ பரிசோதனைக்காக அதனையும் அவர்கள் அழித்து விடுவார்கள், டெலீட் செய்து விடுவார்கள். அதன் பிறகு அதை சீல் வைத்து விடுவார்கள். அதில் மேலும் வாக்குகள் செலுத்தப்பட்ட பிறகாக அதில் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்காது. அதே போல இந்த வாக்கு சீட் என்பது, அதாவது நாம் யாருக்கு எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினோமோ அந்த சின்னம் என்பது பதிவாகியிருக்கும். அது சீட்டாகவே அந்த விவிபேட் இயந்திரத்தில் இருக்கும். அந்த சீட்டுகளையும் எடுத்து தனியாக சீல் செய்து வைத்து விடுவார்கள். அதன் பிறகு அந்த விவிபேட் இயந்திரத்தை மீண்டும் திறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பதும் சீல் செய்யப்படும். 7 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவு தொடங்கக்கூடிய நிலையில தற்போது இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் தொடங்கியிருக்கிறது. இன்று மாலை 6 மணி வரைக்கும் வாக்கு செலுத்துவதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும். 6 மணிக்கு உள்ளாக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே வாக்கு செலுத்துவது உறுதி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று மாலை 6 மணிக்குள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய வாக்குச்சாவடிக்கு சென்று விட்டீர்கள், ஆனால் கூட்டம் அதிகமாக உள்ளது என்றெல்லாம் அப்போது அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். டோக்கன் கொடுத்து அவர்கள் வரிசைப்படுத்தப்படுவார்கள். 6 மணிக்கு கூட மிகையான நேரம் இருந்தாலும் அவர்கள் வாக்குச்சாவடிக்குள் இருந்தால் அவர்கள் வாக்களிப்பது என்பது உறுதிப்படுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.